14.2 crores சிஎஸ்கேக்கு கார்த்திக் சர்மா தேவையா? எதுக்கு சிஎஸ்கே ஒரு பையப்பானாங்க நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. அதை பத்தியும் சிஎஸ்கேவோட புது சூப்பர் கிங்கான ஜாக் ஃபோக்ஸை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அவரோட போலிங் வீடியோல கொண்டு வந்திருக்கேன். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம ஐக் கொடுக்க மறந்துடாதீங்க கைஸ். கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஐக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள. நடந்து முடிஞ்ச ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே இதுவரை அவங்க வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு 14.2 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு பிளேயர் இல்ல, சிஎஸ்கே 2 பிளேயர் எடுத்திருக்காங்க. ஒன்னு பிரசாந்த் வீர், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மான்னு. 2 பேரையுமே சிஎஸ்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 28.8 crores கூட கொடுத்து எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, சிஎஸ்கே பிரசாந்த் வீர் எடுத்தாங்க, ரெட்டுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், அதனால பிரசாந்த் வீர் சிஎஸ்கே 14.2 crores கொடுத்து மத்த டீம் கிட்ட பெட்டிங் பண்ணி அவர் எடுத்தாங்க. அது இஸ் ஓகேன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும், ஆனா எதுக்கு கார்த்திக் சர்மாக்கு திருப்பி சிஎஸ்கே 14.2 crores கொடுத்து எடுத்தாங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. அன்கேப்டு பிளேயருக்கு சிஎஸ்கே எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுக்கணும்? அவருக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குமா கூட தெரியல. ஆனா சிஎஸ்கே எதுக்கு அவர் 14.2 crores கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. இவருக்கு சிஎஸ்கே இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருந்தா சிஎஸ்கே முஸ்தபிசுர் ரஹ்மான் மாரி ஒரு நல்ல டெத் பவுலரை வாங்கிருக்கலாமே. எதுக்கு அவங்களெல்லாம் விட்டு சிஎஸ்கே ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு 14.2 crores கொடுத்து எடுத்தாங்கன்னு ஒரு சில பேர் கேக்குறாங்க. கார்த்திக் சர்மா லாஸ்ட் இயரே ஒரு சிஎஸ்கேல ஜாயின் பண்ண வேண்டியது ஊர்வேல் பட்டேலுக்கு பதிலா. ஆனா அந்த டைம்ல கார்த்திக் சர்மா ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல அவரோட ஒரு பேரை ரிஜிஸ்டர் பண்ணாம விட்டுட்டாரு. சோ அதன் காரணமா அவரை ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கேல பண்ண முடியல. அது தவிர்த்துமே பாத்தீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு கார்த்திக் சர்மானா யாருமே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இருக்க டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ஒரு டாப் 2 பிளேயர்ஸ்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர சொல்லலாம். அதுல ஒருத்தர் பிரசாந்த் வீர எடுத்தாச்சு. அடுத்து கார்த்திக் சர்மா வந்தாரு. அவருமே சிஎஸ்கே டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே இருக்கும் போது சன்ரைஸ் ஹைதராபாத் அவருக்கு ஏத்தி விட்டது அண்ட் அவங்க சிரிச்சதுல பார்த்தா சிஎஸ்கே ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அப்படிதான் நம்ம எல்லாருமே என்னதான் சொன்னாலும் கைஸ், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி நம்மளுக்கு தெரியும்ல. அந்த ஒரு பிளேயருக்கு ஒரு டீம் டார்கெட் பண்றாங்கன்னா அந்த டீம் அந்த பிளேயர் எடுக்க விடாம மத்த டீம்ஸ் ஏத்தி விடுவாங்க. இதுதான் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுல பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் அப்படி இப்படி அதிகமா தான் போகும். வேற ஒன்னும் பண்ண முடியாது நம்மளால ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில. இப்ப சிஎஸ்கே மட்டும் கார்த்திக் சர்மா வேணும்னா அந்த 14 கோடி வரையும் ட்ரை பண்ணலையே. அவங்களுக்கும் இப்ப தேவை இருந்திருக்கு. பட் இப்ப சிஎஸ்கே அவருக்கு கார்த்திக் சர்மாக்கு 14 crores நாங்க வேணாம் சொல்லிட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் தான் அவர் போயிருக்கணும். ஆனா இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்ஷன்ல குறைவாவோ அதிகமாவோ கிடைக்க தான் செய்வாங்க. நம்மளுக்கு அந்த பிளேயர் கண்டிப்பா தேவைனா சிஎஸ்கே அந்த பிளேயர் எவ்வளவு அமௌண்ட் வேணா கொடுத்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு தப்புமே இல்ல சொல்லணும். சாந்த் வீர சிஎஸ்கே ஜெட்டுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. கார்த்திக் சர்மாவை அஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேற நம்ம தல தோனிக்கு அஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சிஎஸ்கே அவரை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையும் தான் அடுத்த தோனியான்லாம் என்ற ஒன்னும் வந்து கேட்டுறாதீங்க கைஸ். அது எனக்கு தெரியாது. ஆனா தோனி பண்ற ரோல அவரால் கண்டிப்பா அந்த பினிஷிங் பண்ண முடியும். சிஎஸ்கே ஒரு யங் டேலண்ட் அவரு இப்பதான் குரூம் ஆயிட்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமா சிஎஸ்கேல வந்தாருன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆவார். தோனி கொஞ்சம் விஷயங்களை கருத்துக்கிட்டு கார்த்திக் சர்மாக்கு அந்த 14 கோடி சிஎஸ்கே கொடுத்ததை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட புது நியூசிலாந்து கிவி பிளேயரான நம்மளோட ஜாக் ஃபோக்ஸ் பத்தி பார்க்கலாமா கைஸ். ஜாக் ஃபோக்ஸ் எடுத்ததுல இருந்து இவர் யாரு? இவர் நம்ம நியூசிலாந்து ஜெர்சியில பார்த்ததே இல்லையே. ரீசெண்ட் டைம்ஸ்ல நியூசிலாந்து மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாக் ஃபோக்ஸ் தான் யாருன்னு. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க, யாருப்பா அந்த ஜாக் ஃபோக்ஸ்னு. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மான்ஸ்டர் பவுலர் சொல்லணும் கைஸ். 140 கிளாக் பண்றாரு. அண்ட் வெறும் 23 வயசு தான் ஆகுது ஜாக் ஃபோக்ஸ்க்கு. பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா டிசென்டா விளையாடுறாரு. ஆனா இவரோட இம்பார்ட்டன்டான ஸ்கில் என்னன்னா பவுலிங் தான் சொல்லணும். பவுலிங் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் ஜாக் ஃபோக்ஸோட ஒரு பவுலிங் வீடியோ பார்க்கும் போதும் மனுஷன் தரமா போடுறாரு சொல்லணும். ஏத்துன்னு ஏத்துறாரு. 140 பிளஸ் கிளாக் பண்றாரு. நிறைய டீம்ஸ் ஜாக் ஃபோக்ஸ் பார்க்கல நினைக்கிறேன். சிஎஸ்கே சைலண்டா அவரை 75 லட்சத்துக்கு சீல் பண்ணிட்டாங்க சொல்லணும். வேற லெவல் ஒரு பையனே சொல்லணும். அந்த ஜாக் ஃபோக்ஸோட ஒரு சில பவுலிங் கிளிப்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ், போய் பார்த்துட்டு வாங்க. கைஸ் வேற லெவல்ல ஒரு இன்ஸ்விங்கர்னே சொல்லணும். அதுவும் அந்த 140 பிளஸ்ல அவர் உள்ள ஒரு சும்மா பால் சங்குன்னு போயிட்டு சொல்லணும். ஸ்டெம்ப பொடுங்கிட்டு வேற லெவல் ஒரு பாரு. அடுத்த கிளிப்ப பாருங்க. பேஸ் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பவுன்சருமே பாத்தீங்கன்னா அவரோட பேஸை யூஸ் பண்ற விதமா வேற லெவல்ல யூஸ் பண்றாரு. சரியான ஒரு பவுன்சர் போட்டிருப்பாரு. அடுத்து இன்னொரு கிளிப்ப பாருங்க.
நம்ம பிளம்மமா வேற லெவல்ல ஒரு கிவி பிளேயரை இறக்கி வச்சிருக்காரு சொல்லணும். பவுலிங்ல கலக்குறாருங்க நம்மளோட ஜாக் ஃபோக்ஸ். இப்ப இருக்க கரண்ட் சிஎஸ்கே டீம்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா நேத்தன் எல்லிஸ் மேட் ஹென்றி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கப்படும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க தோணுது. நம்ம இன்னொருத்தர மறந்துட்டோம். ஜெமி ஓட்டன் ஒருத்தர் இருக்காரு சிஎஸ்கே டீம்ல. அவருமே ரீசெண்டா பிபிஎல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜாக் ஃபோக்ஸ்க்கு அங்க இங்க ஏதாச்சும் ஒரு சில வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா அவருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மறக்காம மேலும் சேனலுக்கு போய் சாந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்க சந்திக்கும் வரை உங்க விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.